வெற்றிப்பு நேருக்கு வணக்கம். நம்முடன் ஐயா ரவீந்திரன் சாமி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த விஜய் சம்பந்தமா நீங்க சொல்லிட்டு இருந்த கருத்துக்கள் ஒவ்வொன்றும் ஓரளவுக்கு உண்மையை தெளிய அது பல பேர் இப்பயே பாராட்டிட்டு இருக்காங்க. விஜய் அரசியலுக்கே லாய்க்கு இல்லைன்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் ஒரு ஒரு தைரியம் இல்லாதவள்ன்ற மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு விஷயமும் நீங்க சொன்ன விஷயம் கொஞ்சம் லைட்டா ஓரளவுக்கு அதுவும் அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. இது ஒத்துக்கிறதுக்கு பல பேர் மனசு வராது. பட் நான் சொல்றேன் என்னன்னா, திரும்ப நிர்மலா சீதாராமன் இந்த கரூர் இந்த சம்பவத்தை பார்வையிட வரும்போது அரசாங்கத்துக்கு எதிராக எதுவுமே அவங்க சொல்லவே இல்லை. அது எந்த அளவு கோயின்சிடன்ஸ்னா, நிர்மலா சீதாராமன் வர அன்னைக்கு நக்கீரன் பிரகாஷ் உட்பட்ட சில பேர் ராகுல் காந்தி விஜயோட பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு டாக் வந்து சில பேர் ராகுல் காந்தி ஃபோன் பண்ண டாக் வந்து இந்த நியூஸ் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு நிர்மலா சீதாராமன் வந்த உடனே. ஸோ நிர்மலா சீதாராமன் பேச்சிலிருந்து ஒரு விஷயம் தெரியுது, டெல்லி பாஜக திமுகவை எதிர்க்கிற மனநிலை இல்லைன்னு மட்டும் தெரியுது. இங்க அண்ணாமலை மட்டும் இதை பேசிட்டு இருக்காரு. ஸோ எப்படி அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்கலாங்கிறதுல பேசிட்டு இருக்கிறாரு, தப்பு இல்லை. அவருக்கு அரசியல தான் பண்றாரு. அண்ணாமலையும் நேனாரையும் நிர்மலா சீதாராமன் அனுப்பி பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அமைச்சரவையில் இன்னைக்கு 7வது 8வது இடத்துல இருக்கிறாங்க. முன்னாடிதான் இருந்தாங்க. இப்போ சிசிஎஸ் மினிஸ்ட்ரியில பெரிய மினிஸ்ட்ரி இருக்காங்க, முக்கியமான இருக்காங்க. மோடிக்கு லாயலிஸ்டா தான் வராங்க. மோடி அனுப்பிதான் நான் வந்திருக்கேன். மோடிக்கு இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் வராங்க. மற்ற டீம் கூட நட்டாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல வராங்க. மீண்டும் நாங்க மோடிக்காக தான் இருக்கோம். எவன்ட்டு எதுக்காகவையும் எங்க கருத்தை நாங்க மறுக்க மாட்டோம். சத்திரியம் குருமூர்த்தி சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சசிகலாவை சொல்லும் போது நாங்க சொன்னோம், மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாது. எங்களுக்கு காங்கிரஸ் தான் எதிரி, ஸ்டாலின் எதிரி அல்ல. இன்னைக்கும் ஒரு கூட்டம் டங்குன்னு மோடிக்கு முதுகுக்கு பின்னாடி ஆன்டி ஸ்டாலினா ஆடும். அந்த கூட்டத்துக்கிட்ட நாங்க சொல்றோம், நாங்களும் தேவைப்பட்ட ஆன்டி ஸ்டாலினா வர்றோம். ஆனா அது ப்ரோ மோடியா இருக்கணும். ப்ரோ மோடிக்காக தான் நாங்க நிக்கிறோம். அதனாலதான் நாங்க குருமூர்த்தியை ஜெயித்தோம், சுப்பிரமணிய சாமியை ஜெயித்தோம், இல்ல கணேசன்ஜியை ஜெயித்தோம். மீண்டும் நாங்க சொல்றோம் ப்ரோ மோடியா தான் நிக்கிறோம். இன்னைக்கு 22 ஓட்டு ஸ்டாலினுக்கு எது ரொம்ப முக்கியமானது. அது மோடிக்கு தெரியுது, ராகுல் காந்திக்கு தெரியுது. சோ இந்தியன் அரசியல்ல இந்த 22 ரொம்ப வெயிட் ஆனது. அதனாலதான் எடப்பாடிக்கே வெயிட்டேஜ் இல்ல. சோ நான் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல இதுல எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தேகம்னா, இந்த 22 மோடிக்கு தெரியுதுன்னு சொல்லி நடவடிக்கை அந்த டைரக்ஷன். ராகுல் காந்திக்கு எந்த அளவுக்கு தெரியுது அந்த சொல்றேன். ஏன்னா விஜயுடன் தொடர்ந்து காங்கிரஸ் ஏதோ ஓரளவுக்கு நெருக்கங்க காட்டிட்டு இருக்கு. ராகுல் காந்தி தன்னிடம் போன்ல பேசினா ஸ்டாலின் தான் ட்வீட் போடுறாரு, அங்க இருந்து ட்வீட் வரல. அது எப்படி பாக்குறீங்க? நல்ல விஷயம். ராகுல் காந்தி 2014 போய் வசந்தகுமார் விஜய் வசந்துக்கு அப்பா மட்டும்தான் டெபாசிட் வாங்கினாரு. இப்ப டெப்பே இல்லாம 3% ஓட்டு கூட இல்லாத வெத்து வேட்டு செல்லாத ஓட்டு மாணிக் தாகூர் எல்லாம் திமுகவில் ஜெயித்தவன் எல்லாம் துள்ளுறான். துள்ளு அப்படியே 14 உனக்கு கிடைச்ச கதி மீண்டும் கிடைச்சோம்னா எங்களுக்கு சந்தோஷம். என்ன ஜோதிமணி 2.5% ஓட்டு கூட கிடையாது, 26 ஓட்டு கூட கிடையாது. அவங்களும் துள்ளுறாங்க. வெத்து வேட்டுகளும் செல்லாத நோட்டுகளும் காங்கிரஸ்ல துள்ளுது. அப்படியே துள்ளி நீங்க சாதிச்சுட்டீங்கன்னா எங்களுக்கு மோடிக்கு அது லாபம் தான். நாங்க கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு முயற்சி பண்ணக்கூடிய விதத்தை வெத்து வேட்டுகளும் செல்லாத நோட்டுகளும் ஒரு 3% ஓட்டு கூட இல்லாத காங்கிரஸ் செய்துட்டுன்னா எங்களுக்கு மகிழ்ச்சி தான், ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க முயற்சி இல்ல. பட் செய்துட்டா அவர் உண்மையில அந்த எண்ணம் இருக்குமே. ஏன்னா ஒரு பக்கத்துல இல்ல கார்கே ஒரு பக்கத்துல இந்த 6 மாசத்துல ஆட்சி இந்த ஸ்டாலின் பழைய காலம் இல்லன்னு எனக்கு தெரியும். பட் அதை நான் ஏன் இது பண்ணுங்கிறதுக்காக தான் இதை எங்களுக்கு எது லாபம் அதை பேசி முடிச்சுட்டேன். இல்ல அவங்களுக்கு இல்ல, பொலிட்டிஷியன் தான். கனிமொழி மாணவர் அணி சார்பா பண்ண ஒரு போராட்டத்திலே நிற்காங்களா ராகுல் காந்தி. அதுக்கு பிறகு இந்த இஷ்யூல அவர் ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. தெளிவா கவர்மெண்ட் கூட நிற்கிறோன்னு சொல்லியிருக்காப்புல. ஸ்டாலின் அதை ட்வீட் போட்டிருக்கிறாரு. ஸ்டாலினால தான் 10 எம்பி 9 எம்பி கிடைச்சது, ஒரு தொழில டெபாசிட் கிடைச்சவங்களுக்கு. மீண்டும் பழைய பொசிஷனுக்கு அவங்க போனா மகிழ்ச்சி. நம்ம கண்ணெதிர பாத்துடலாம். டெபாசிட் இழந்து ஜோதிமணி இருக்கிறதையும், டெபாசிட் இழந்து மாணிக் தாகூர் நிற்கிறதையும், டெபாசிட் இழந்து கார்த்திக் சம்பர் நிற்கிறதையும் கண்கொள்ளா பார்க்கலாம். அந்த தம்பி மட்டும் விஜய் வசந்த் மட்டும் கொஞ்சம் நல்லா ஓட்டு எடுத்து 2வது வருவான். ₹1 டெபாசிட் வாங்க மாட்டாங்க. காங்கிரஸ்ல 3% ஓட்டு இருக்கு. துள்ளுங்க, ஆடுங்க, மகிழ்ச்சி. இல்ல ஓகே. இதுல பாஜகவை பொறுத்தவரை எனக்கு இன்னொரு கன்ஃபியூஷன். தமிழக பாஜகவுக்கும் டெல்லி பாஜகவுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் டெல்லி பாஜகவிலே இல்ல, இது சோனியா ராகுலும் ஸ்டாலினை விட மாட்டாங்க. அவங்க விஜயகாந்த் போகும்போதும் என்ன சொன்னாங்கன்னா, திமுக கூட நம்ம கூட்டணி இருப்போம், நாங்க 20 சீட்டு வாங்கி உங்களுக்கு 10 சீட்டு தரோம்னு சொன்னாங்க. தினகரனை வச்சு சொல்லும் போதும் அவங்க ஸ்டாலினை விட்டு போக விரும்பல.
தினகரன் உள்ள எடுக்க தான் பார்த்தாங்க. கமலஹாசனை வச்சு போகும்போதும் கமலஹாசனை உள்ள எடுக்க தான் பார்த்தாங்க. கமலஹாசன் அவர் டைரக்டா இவர் ஸ்டாலின் எடுத்துட்டாரு. இப்போ அவங்க விஜய் சொன்னாங்கன்னா ஒரு ராஜ்யசபாவுக்கு 2 ராஜ்யசபா தாரோம், கர்நாடகாவில் 1 தாரோம், தமிழ்நாட்டில் ஸ்டாலின் சொல்லி 1 வாங்கி தாரோம், உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா பார்சல், இவர் புஷியானந்துக்கு ஒரு ராஜ்யசபா பார்சல், நீங்க இந்தியா கூட்டணியை ஸ்ட்ரெங்தன் பண்ண வாங்க தான் சொல்லுவாங்க. நீங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, இங்க 2% ஓட்டு எடுக்காத ஜோதிமணியும் 3% ஓட்டு எடுக்காம டெபாசிட் இழந்த வெத்து வேட்டு மாணித்தாகரும் சொல்லதெல்லாம் நாங்க கேட்கல. அந்த அவங்களெல்லாம் நீங்க தான் நாளைக்கு எம்பி ஆக்கணும். ஸோ நாங்க விஜய் எடுத்துக்கிறோம், ஒரு ராஜ்யசபா நாங்க கொடுக்குறோம், நீங்க ஒரு ராஜ்யசபா கொடுக்கணும்னு வேணா ராகுல் காந்தி சொல்வாரே தவிர இவங்கெல்லாம் ஏன் சொல்றாங்க ஒரு சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சீட் அதிகமாக ஆகுதுன்னு சொல்றாங்களா? அப்படி அவங்க சொன்னா தப்பு இல்லை. அவங்க கட்சிக்கான சீட்டை முயற்சி பண்ணா அது அவங்க உரிமை. ஓகே, பட் ஆனா இது இன்னொரு பின்பம் ஒன்று கட்டப்படுது. விஜயுடன் கூட்டணி சேர்ந்தால் உங்களுக்கு கேரளாவில் ஓட்டு வரும், கேரளா எலெக்ஷன்ல வரும். பைத்தியக்கார பயலுங்க விடுங்க, பைத்தியக்கார பயலுங்க, அவ்வளவுதான் விடுங்க அதை. சரி, ஓகே. இதுல பாஜகவுடைய ஸ்டாண்டே எனக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. தமிழக பாஜகவுக்கும் டெல்லி பாஜகவுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் தான் பரவாயில்ல. பட் ஆனா டெல்லியிலே மோடிக்கும் அந்த பாஜக கட்சி ஸ்ட்ரக்சருக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. நிர்மலா சீதாராமன் கிட்ட நான் உங்க எம்பிக்கள் குழு நாளைக்கு வருது, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரியாது, நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் மாறுபட்ட கருத்துகள் உண்டு. ஆனா அன்னைக்கு மோடிக்கு லாயலிஸ்டா நிர்மலா சீதாராமன் வர்றாங்க. அவர் நான் சொன்ன கருத்தை மோடிக்காக நான் தமிழ் மண்ணில் பிரதிபலிக்க கருத்தை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரதிபலிச்சிருக்காரு. இதுதான் மோடிக்கு கருத்து. இந்த புள்ளிக்குள்ள வைஸ் பிரசிடென்ட் கிட்டையும் என்டிஏ பெருசுப்படுத்துறதுக்கு எடப்பாடி அல்லாத இன்னொருத்தர சிஎம்மா சொன்னா என்னங்கிறத மோடி பேசியிருக்கிறாரு. அது வைஸ் பிரசிடென்ட் அவருக்கு லாபியில கொங்கு லாபியில பேசுவாரு. அது வரும் நாட்கள்ல வெளியே வரும்னு கருதுறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல இப்போ இப்ப இந்த எம்பிக்கள் குழு வந்திருக்குங்க, அந்த அவங்களோட அஜெண்டா என்ன இருக்கும்? நட்டா ஏதாவது சொல்லியிருப்பாரு, அதை இவங்க செய்வாங்க. மோடி சொல்லியிருப்பாரு, அதை நிர்மலா சீதாராமன் செய்திருக்காங்க. மோடி ஒண்ணு சொல்லுவாரு, நட்டா ஒண்ணு சொல்லுவாரு. இது இந்தியாவிலே பவர்ஃபுல் பார்ட்டில இந்த அளவுக்கு கூட ஒற்றுமை இருக்காதா? நேஷனல் பார்ட்டிக்கு அல்டிமேட்டா என்ன லாபம்னு தான் பார்க்கணும். 2க்கு 1 சீட் வாங்கலன்னா அண்ணாமலை கட்சியை விட்டு போயிட்டாருன்னா ரொம்ப சிக்கலாயிரும். ஏற்கனவே அவங்க ஆர்கே நகர்ல சீமாண்ட கோட்டை விட்ட மாதிரி ஈரோடு கிழக்குலையும் கோட்டை விட்டுட்டாங்க. வீரவன்னியர்களை நம்பி விக்கிரவாண்டில நின்னவங்க உனக்கிட்ட தைரியமா இருக்கிறவனுக்கு ஆள் இல்லை, அதனால நீ ஈரோடு கிழக்கை விட்டு ஓடிட்ட. ஏற்கனவே ஒரு தப்பு நடந்துட்டு மீண்டும் அண்ணாமலை நீக்கினது அடுத்த தப்பு. அண்ணாமலை கட்சியை விட்டு போனார்னா ரொம்ப பாதிக்கும். என்றாலும் எங்க பணி மோடி ஃபார் பிஎம் 2029க்கு நேற்று தான் ராஜஸ்தான்ல இருந்து எங்க ஓபிசி லீடரா பிரைம் மினிஸ்டர் வருவார் நாங்க நினைச்ச நேர்மையான ஆளுன்னு நாங்க பலர்கிட்டையும் அர்ஜுன் சிங்கோட நேர்மையான ஆளுன்னு பலர்கிட்டையும் நாங்க பிரச்சாரம் பண்ண ராஜேஷ் பைலட்டு இவர் சிபிஎம் நம்பூதிரி பாட்டு கூட நாம சொன்னோம். ராஜேஷ் பைலட்டுக்கு மகன் சச்சின் பைலட்டை சேர்த்து மத்திய எம்எல்ஏ இருக்கிறாரு, மத்திய அமைச்சர்களை சேர்த்தா ராஜஸ்தான்ல உள்ள பின்னடைவை நமக்கு சரி பண்ணலாங்கிற கருத்தை நம்ம மோடிக்கு சொல்லியிருக்கிறோம். மோடிக்காக நம்ம உழைக்கிறோம். தமிழ்நாட்டிலே 29ல மோடிக்காக இந்த சீட்டு கொண்டு வரதான் நோக்கம். அதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அதை நாங்க பண்றோம். அதுல உள்ள ஒரு கூரை வைஸ் பிரசிடென்ட் மோடி சொல்லிட்டதாட்டி எங்க டெல்லி தகவல் சொல்லுது. அவர் ஆள்கிட்ட சொல்லும் போது விஷயங்கள் வரும், பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு லார்ஜர் இந்தியால ஒரு விஜய் சேர்த்துக்கு ட்ரை பண்ணுவாங்களா? பல நிரூபிக்காத விஜய் வச்சு என்னத்தை பண்ண? காங்கிரஸுக்கே பல நிரூபிக்காத விஜய் வச்சு ஒண்ணும் இல்லை. பல நிரூபிக்காத வச்சு என்ன பண்ண? அவர் பல நிரூபிச்சுட்டாருன்னா சேர்த்துக்கலாம். அவரு பவன் கல்யாண் மாதிரி 7% எடுத்திருப்பாருன்னா, விஜயகாந்த் மாதிரி 8% எடுத்திருப்பாருன்னா சேர்த்திருக்கலாம். பல நிரூபிக்காதவர் அதுவும் கொள்கை எதிரின்னு சொன்ன கட்சிக்கு எப்படி ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியும்? கருணாநிதியும் ஜெயலலிதாவும் ஒருத்தர் காலில் விழுந்துட்டு இருந்தாங்க. எஸ், கலைஞரும் புரட்சி தலைவியும் ஒருத்தர் காலில் விழுந்துட்டு இருந்தாங்க. டாக்டர் ராமதாஸ் ஐயா காலில் விழுந்துட்டு இருந்தாங்க. இந்த வார்த்தை அவர் டிபேட்ல சொன்னதும் நிறைய பேருக்கு பொத்துட்டு வந்துட்டு. உண்மையதான் நான் சொல்றேன். நானே அதுக்கு எதிராக தான் களமாடினேன். நானே அதுக்கு எதிராக தான் பிரஜாதிகளை திரட்டினேன். ஆனா உண்மைதான். அப்படிப்பட்ட ராமதாஸ எதிர்கொண்டாரு கேப்டன் விஜயகாந்த். மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டாண்டு பிறவி வீராமன் பண்ணினாப்ல, அடிச்சு ஜெயித்து மேல வந்தாப்புல. அப்ப லீடர்ஷிப் குவாலிட்டி தாங்க முக்கியம். வெறும் பாப்புலாரிட்டி ஒன்றும் பண்ணாது. ஸ்ட்ராட்டஜி இல்லாம ஒரு போல்டா ஒரு கேண்டிடேட் போட முடியாம சரத்குமார் எம்ஜிஆருக்கு நாடியில வெட்டு, எனக்கு நாடியில வெட்டுன்னு ராதிகாம் சரத்குமாரும் திருமங்கலத்துல போய் நின்னாங்க. நான் சொன்னேன் சைனைட் சாப்பிட்ற மாதிரின்னு. அப்புறம் கேண்டிடேட் எப்படி எல்லாம் போடலாங்கன்னு சொன்னேன். எதுவுமே அவர் கேட்கல. என்ன ஆச்சு? சில 100 ஓட்டுகள் தான் அங்க ஆச்சு. சோ இங்க ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் தி பிரேவ். சீமான் பிரேவ். இன்னைக்கும் சீமான் அடிப்பாப்புல. திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ், பாஜகவின் ஊதுவலர்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள் அடிப்பாப்புல. இன்னும் ஒரு வாரத்துல தான் அடிப்பாப்புல. அண்ணாவி எம்ஜிஆரின் சனியன் அடிச்சாப்புல. நீ அண்ணாவி எம்ஜிஆர் தூக்கிக்கிட்டு ஓட்டு பிச்சைக்கு வரும்போது அண்ணாவி எம்ஜிஆரின் சனியன்கள் அடிச்சாப்புல.
நிறைய பேர் வருத்தப்பட்டு என்கிட்ட சீமான்ட்ட சொல்ல சொன்னாப்புல. பட் சீமானுக்கு அரசியல் தமிழ் தேசிய அடையாளங்கள். எம்ஜிஆர் வச்சு உள்ள ஓட்டு எனக்கு வேண்டாம், அண்ணா வச்சு உள்ள ஓட்டு எனக்கு வேண்டாம், கருணாநிதி வச்சு உள்ள ஓட்டு எனக்கு வேண்டாம், பெரியார் வச்சு உள்ள ஓட்டு எனக்கு வேண்டாம். அதை கருணாநிதி, அதை ஸ்டாலின், எடப்பாடி, இவரு விஜய் 3 பேரும் பிச்சு பிடுங்கி உங்களுக்குள்ள சண்டை போட்டு எடுத்துட்டு போங்க. எனக்கு ஏன் தமிழ் அடையாளம், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த ஓட்டர்ஸோட வாரிசுகளோட ஓட்டர் எனக்கு போதுன்னு தைரியமா நிற்கிறாப்புல, தனிச்சு பண்ணி போல்டா நிற்கிறாப்புல. இன்னும் தனிச்சு 214 சொல்ல முடியாம கூட்டணி அது இதுன்னு இப்பவே இன்னொன்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவருங்க, அவர் விஜயை ப்ரமோட் பண்ணவர். ஒருவேளையில விஜய் எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்க போயிருவாரோன்னு சந்தேகப்படுறாரு. நீ கேட்ட கேள்விக்கு பதில் வந்துட்டு. அப்ப இது விஜய் தான் முடிவு பண்ணணும். நான் உறுதியா சொல்றேன், எடப்பாடி கிட்ட விஜய் சீட்டு வாங்க போனாருன்னா சீமா விஜய கருத்தியல தலைகளை கட்டி தொங்க போட்டு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி, பச்சோந்தி, வியாபாரி, பல நிரூபிக்காமலே வியாபாரம் பண்ண வந்துட்டான், இன்னும் அடிச்சு நொறுக்கிடுவாரு. மக்களும் விஜய் சிஎம் கேண்டிடேட்டா வரணும்னு தான் விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னு நினைப்பான். சிஎம் ஒரு முதல் எலெக்ஷன்ல ப்ரூவ் பண்ணாம நீங்க எடப்பாடி பின்னாடி போய் நின்னீங்கன்னா உங்க சினிமா மார்க்கெட்டும் போயிடும், அரசியலும் எடுபடாது. ஜானகி சிவாஜி மாதிரி ஆயிரும். இதை வெளிப்படையா சொல்லிடுறேன். ஜானகிய முதல்வர்னு சொல்லி சிவாஜி 50 சீட்டு வாங்கினார். அதுவரை சிவாஜி என்ன சொன்னார்னா காமராஜ் ஆட்சி வரணும், காங்கிரஸ் தனிச்சு நிற்கணும்னாரு. நான் மிகப்பெரிய சிவாஜி ரசிகன். சொர்க்கம் எங்கிருந்தா வந்தால் ஒரே நாள் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி பெற்றது. அந்த மாதிரி எம்ஜிஆர் படம் ஏதாவது ஓடி இருக்கான்னு கேட்பேன். இருமலர்கள் ஊட்டி உறவு மாதிரி எம்ஜிஆரால முடியுமான்னு கேட்பேன். இந்த மாதிரி சிவாஜிக்காக பெரிய லெவல்ல நின்னவன். திரிசூலம் ரெக்கார்ட் பிரேக்க பெரிய அளவுக்கு ப்ரொபகேட் பண்ணுவேன். நானும் அந்த பிஜே சர்மாவும் தான். நானே சிவாஜி நிலைப்பாட்டுல ஜானகிய குத்திட்டாங்க, முதுல குத்திட்டாங்க, வயிற்றுல குத்திட்டாங்க, நெஞ்சில குத்திட்டாங்கன்னு சொல்லும் போது மூப்பனார் காமராஜ் ஆட்சி அந்த ஸ்டாண்டுக்குள்ள மூப்பனார் பின்னாடி நின்னேன். அப்போ விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாச்சு, தான் சிஎம்ங்கிற மாதிரி. நீங்க எடப்பாடி சிஎம் சொன்னீங்கன்னா சீமான் கொடநாடு கொலையை பற்றி ஏன் விஜய் கேட்கல, அதிமுக ஊழலை பற்றி விஜய் ஏன் பேசல, தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி ஏன் பேசலங்கிறதான் வரும். விஜய் நாரி போவாரு, பரிகெட்டு போவாரு. சவுக்கு சங்கர் சந்தோஷப்பட்டுக்கலாம், சுமன் ஸ்ரீராமன் சந்தோஷப்பட்டுக்கலாம், தினமணி வைத்தியநாதன் விஜய்க்கு மனவலிமை கெடுக்கிறதுக்கு விஜய்க்கு எதிராக தலையங்கம் போடவர் சந்தோஷப்பட்டுக்கலாம். என்னவோ விஜய் தான் அதுல முடிவெடுக்கணும். எங்க போனாலும் விஜய்க்கு சிக்கல் இருக்குது. நம்ம சகாதேவ மாதிரி நல்லதை சொன்னோம், 24 கண்டஸ்ட் பண்ணுங்க, வாக்க நிரூபிங்கன்னோம். நீங்க மதவெறியில நீங்க கண்டஸ்ட் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு விருதுநர் சீட்டாவது இந்தியா கூட்டணி தவிர்த்து வெளியே விஜய பிரபாரம் ஜெயித்திருப்பாப்புல. நீங்க மதவெறியில சிஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை விட்டுட்டு ஒரு காங்கிரஸ்காரன் கூட உங்க சிஏ எதிர்ப்பை மையமா வச்சு விஜய் ரசிகர்லாம் ஓட்டு எனக்கு வரும்னு சொல்லல. தப்பு கணக்கு போட்டு நீங்க முடிவெடுத்தீங்க. இப்போ நீங்க முன்ன போனா உதைக்கும் பின்ன போனா கடிக்குங்கிற பரிதாப நிலைமையில இருக்கீங்க. கேட்ச் 24 சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க. இந்த இடத்துக்குள்ள கரூர் விஷயத்துல நான் விஜய துளியும் குறை சொல்லல. அதுதான் நம்மளோட பெருந்தன்மை. சசிகலா அம்மையார நம்ம அரசியல் ரீதியா வீழ்த்தணும். ஆனா ஜெயலலிதா மறைவுல வருத்தப்பட்ட உயிர் தோழி, 30 ஆண்டுகள் உயிர் தோழி வருத்தப்பட்டிருப்பாங்க. சசிகலா அம்மையாரோட ஸ்டேச்சர் பெருசு. அந்த ஸ்டேச்சரை விட்டு நீங்க ஜாதியில போனதுலதான் நீங்க இல்ல, உங்க கணவர் நாடாருக்கு எதிராக மறவரையும் பரதவர்களையும் கிளப்பி விட்டதிலையும் கடைசியா 2006 தேவேந்திர குல வேளாளரையும் கிளப்பி விட்டாரு. அப்பதான் நான் சொன்னேன், இந்த அரச ஜெயலலிதா அரச நாடார்களோட வீழ்த்தணுங்கிறதுல தேவேந்திர குல வேளாளர் உறுதியா இருக்கான்னு சொன்னேன். இந்த ஜூனியோட பேட்டியில பார்த்தா தெரியும். இந்த மாதிரிப்பட்ட இதுக்காக நம்ம நடராஜனுக்கு எதிராக களமாடினாலும் சசிகலா அம்மையாரோட ஸ்டேச்சரையும் அவங்க குற்றமற்றவர்ங்கிறதையும் அவங்க உள்படி வருத்தப்பட்டிருப்பாருன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி விஜயம் இதுல குற்றவாளின்னு நான் சொல்ல வரல. பட் இதை தொடர்ந்த மற்ற விஜய் அரசியல் நடவடிக்கைகள் லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லாம இன்காம்பிட்டன்ட், இன்எலிஜிபிளா இருக்காப்ல. அபிமானம் இருக்குது, அபிமானம் எல்லாம் ஓட் ஆகாது. லீடர்ஷிப்பும் ஓட்டு போடுறவனுக்கு நீ எதுக்காக இருக்காங்கிறதையும் காட்டுனாதான் அது ஓட் ஆகும். அந்த வகையில விஜய் இன்னைக்கு பின்னடைவு சந்திச்சுட்டு இருக்கிறாரு. இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறாருங்கிறது அவருக்கு தலையெழுத்து, அவருக்கு முடிவு. பட் எடப்பாடி கூட போனாருன்னா சிவாஜி ஜானகிட்ட போன மாதிரி தான் ஆகும். சிவாஜிக்கு 50 சீட்டு ஜானகி கொடுத்தாங்க. சிவாஜி ஒரு சீட்டுல திருவையாறுல 25% வாக்கெடுத்தாரு. புதுக்கோட்டையில தொண்டைமான், அந்த ஜமீன்தார் அரச பரம்பரையா அவங்க ஒருத்தர் விஜய ரகுநாத் தொண்டைமான், ஏதோ ஒரு தொண்டைமான் சம்திங், அந்த ஜார்பாலா தொண்டைமான் இந்த ஃபேமிலியில உள்ளவங்க, அவங்க ஒரு காங்கிரஸ் பெரிய ஆளா இருந்தவர். அவர் ஒரு நல்ல ஓட்டு எடுத்தாரு. எங்க ஊர்ல ஒரு இந்து நாடார் பையன், நான் திருநெல்வேலியில இருந்து மைக்ரேட் ஆகி கன்னியாகுமரியில வந்த இந்த நாடா, அவர் லோக்கல் இந்த நாடா, அவர் சிவாஜி மன்றத்துல இருந்தாரு. அவர் சிவாஜிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாரு.
ராதாகிருஷ்ணன் ஒரு அட்வொகேட், நல்ல திறமையான அட்வொகேட், கடுமையான உழைப்பாளி, அந்த தம்பி ஒரு 20% ஓட்டு எடுத்தார். 3 பேர் தான் சிவாஜி இதுலயே வந்து ரெட்டலக்கத்துல ஓட்டு எடுத்தாங்க. ஜானகிக்கு அணிக்கு ஆதரவு இருந்தோம். மீதி எல்லாம் 4% 5% தான். அப்ப விஜய் எடப்பாடியை ஆதரிச்சா இது சந்தர்ப்பவாத நிலைப்பாடு, அரசியல் வியாபாரம்னு எத்தனை சீட்டு கொடுக்காதோ அத்தனை சீட்லயும் விஜய்க்கு கேண்டிடேட்டுக்கு வந்து ஓட்டே டிரான்ஸ்பர் ஆகாது. 5-6% வாக்கு சிவாஜி நிலைமை தான் வரும். எப்படினாலும் உங்களுக்கு நிர்பந்தம் தனிச்சோ அல்லது உங்களை தலைமையில வரக்கூடியவங்களை சேர்த்துக்கிட்டோ பலத்தை நிரூபிக்கிறது தான். இதை தாண்டி நீங்க பலம் நிரூபிக்காம போனீங்கன்னா அது வியாபார அரசியல், சந்தர்ப்பாத அரசியல்னு மக்கள் உங்களை காரி துப்பிடுவான். இதுதான் நடக்கும். சவுக்கு சங்கர் கருத்துருவாக்கம் பண்ணலாம், சுமன் ஸ்ரீராமன் கருத்துருவாக்கம் பண்ணலாம், தினமணி வைத்தியநாதன் கருத்துருவாக்கம் பண்ணலாம். மக்கள் உங்களை இதா பண்ணிடுவான். எது எப்படியோ உங்களுக்கு தனிச்சு நின்று தான் இப்ப ஆக வேண்டிய ஒரு கம்பல்ஷனுக்கும் சூழ்நிலைக்கும் ஆகுறீங்க, அல்லது வேண்டாம் நிற்பீங்க. சரி சார், இவ்வளவுதான் வந்து எங்க கேள்விக்கு பதில் சொன்ன ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி வம்சி.